பிரேஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமையடைவதாக. இந்த வாரத்தில் முதலாம் நாளும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த மனமகிழ்ச்சி நாளிலே ஆண்டவருடைய பெரிதான இரக்கம் கிருபை நாம் எல்லாரையும் அழைத்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த அவர் செய்த ஆசீர்வாதத்திற்காக கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த இரண்டாவது முறை இந்த அமெரிக்க தேசத்தில் ஆண்டவருடைய இரக்கம் கிருபையினால் தமிழ் திருச்சபை ஒரு ஆவிக்குரிய திருச்சபை இந்த பட்டணத்திலே இந்த மாநிலத்திலே நம்ம எல்லாரும் இந்த கர்த்தரை ஆராதிக்க இப்படி ஒரு திருச்சபை கர்த்தர் கொடுத்ததற்கு நன்றி செலுத்துகிறேன். அதுவும் ஆரோனை போல தேவனால் அழைக்கப்பட்ட இந்த ஊழியத்தை, கனமான ஊழியத்தை யார் செய்ய முடியும்? தேவனால் அழைக்கப்படுகிற ஊழியம், தேவனால் ஸ்தாபிக்கப்படுகிற திருச்சபை இந்த பாதகத்தின் வாசல்கள் மேற்கொள்ள முடியாது என்ற வசனத்தின்படி தர்மையான அட்லான தமிழ் திருச்சபைக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த திருச்சபையிலே கர்த்தரால் அழைக்கப்பட்டு பயன்படுத்துகிற பாஸ்டர் அவர்களையும் அவரோட துணையாரையும் இங்கே இருக்கிற தேவனுடைய ஜனங்களையும் கர்த்தர் ஆசிர்வதிப்பாராக. ஆண்டவருக்கே மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே பரலோகத்தை காண்பாய், பரலோகத்தில் உட்பிரவேசிக்க வேண்டும். நீங்கள் அனைவரும் பரலோகத்தை பார்ப்பீர்கள். அது பார்க்கிறது மட்டுமல்ல, அதில் உட்பிரவேசிக்க வேண்டும். இன்னைக்கு உள்ள தலைப்பு நாம் காண்பவர்களாக அல்ல, உள்ளே போய் அந்த பரலோகத்தில் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே எப்படி நம்ம இருக்க வேண்டும், அங்கே யார் இருக்கிறா, யாரை தொழுது கொள்ள வேண்டும்? பிதாவாகிய தேவனையும் குமாரன் இயேசு கிறிஸ்துவையும் பரிசுத்தாவினுடைய திரிய தேவனையும். அங்கே கோடான கோடி தூதர்கள் இருக்கிறாங்க. இதெல்லாம் அங்கே போய் பார்க்கணும். அதற்கு ஒத்திகை தான், அதற்கு ஒரு பயிற்சி தான் இப்படிப்பட்ட திருச்சபை. அல்லேலூயா. இதைத்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இரா காலத்திலே ஒரு மனிதன் வருகிறான். சொல்லப்படுகிற இந்த சம்பவம் உண்மை நடந்த சம்பவம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வருகிற பொழுது, வந்த பொழுது அந்தந்த மக்களுக்கு புரியும்படியாக பல ஓமைகளை சொல்லி, இப்படி ஆதிதனுடைய ராஜ்யத்துக்கு வரணுமே, பரலோகத்துக்கு வரணுமே, பாதாளத்துக்கு போயிடக்கூடாதுன்னு சொல்லி பல மக்களுக்கு அந்தந்த பகுதியிலே பல புரியும்படியாக உண்மைகளை சொல்லி ஆண்டுடைய வார்த்தை கடந்து போனது. ஆனால் இங்கே இருக்கிற மனிதனை பார்க்க போவோம். யோவான் 3வது அதிகாரம் இன்னைக்கு சப்ஜெக்ட். அங்கே ராக்காலத்தில் ஒரு மனிதன் வருகிறான். அவன் யூதர்களுக்கு அதிகாரியாகவும் அந்த யூத மக்களுக்கு ஒரு போதகனாகவும் இருக்கிறான். யோவான் 3:1 நிக்கோதேமு என்ற ஒரு தேவ மனிதன். அவன் ஆண்டவர்கிட்ட வந்து, ஆண்டவரே, நீ செய்த அற்புத அடையாளங்கள் தேவனிடத்திலிருந்து வந்த மனுஷன் தான் செய்ய முடியும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டான். அது நிக்கோதேமு அப்படின்னு ஆண்டவரை பிரைஸ் பண்ணுறாப்புல. ஆனால் அந்த நிக்கோதேமு போதகனாக இருக்கிறான், சமயத்திற்கு குருவானாக இருக்கிறான். அதே போல் அந்த சமுதாயத்திற்கு ஒரு அதிகாரியாக இருக்கிறான். ஆனால் அவன் மையப்படுத்துகிறது தேவனை மையப்படுத்தாமல் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தேவகுமாரன். அந்த குமாரன் அவன் தெரியுது, தேவனிடத்தில் வந்தவர் நீ செய்கிற அற்புத அடையாளங்கள் தேவனோடு இருக்கிறதுனால செய்கிறீங்க அப்படின்னு மையப்படுத்துகிறாப்புல. அந்த மையப்படுத்துகிற பொழுது ஆண்டவர் இயேசு அதை கேர் பண்ணவே இல்லை. காரணம் என்ன? அந்த 3வது அதிகாரம் 3வது வசனத்தில் என்ன சொல்றாரு? பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன் என்றார். வேதத்தில் நம்ம படிக்கிற பொழுது எங்கே ஆண்டவர் ஸ்ட்ரெஸ் பண்றாரோ மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன்,
மெய்யாவே மெய்யாவே ஒன்று சொல்கிறேன். இது எங்கே வருதோ அது முதலாவது நம்ம கடைபிடிக்க வேண்டும். எல்லாம் ஆளார் எஜுகேட்டடாக இருக்கிறீங்க. ஒரு டீச்சர் உங்களை பாடம் நடத்துகிறாரு. திஸ் கொஸ்டின் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ஸ். இந்த கொஸ்டின் பப்ளிக் வருதுன்னு சொல்கிறாரு. பெஸ்ட் ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுவான்? சொல்லுங்கள் சும்மா அதை நோட் பண்ணி படிப்பான். எல்லாம் படிச்சிருவான். டீச்சர்ஸ் என்ன சொல்கிறாரோ அதை அதிகமாக படிப்பான். எக்ஸாம் எழுதுவான். 100க்கு 100 மதிப்பு எடுப்பான். அதன்படி என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தேவனுடைய சுவிசேஷ 4 சுவிசேஷத்திலே எந்தெந்த இடத்துல மெய்யாவே உனக்கு சொல்லுகிறேன், மெய்யாவே மெய்யாவன்னு சொல்லுகிற அதை பிடிச்சிங்க. அதை முதல்ல ஃபாலோ பண்ணுங்க. அதில் ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரலோகத்தை குறித்து நம்ம ஆராய்ச்சி பண்ணுகிற பொழுது, பரிசுத்தனுடைய வல்லமையை ஆராய்ச்சி பொழுது எவ்வளவோ இன்னும் அது எப்படி என்னால் சொல்ல முடியல. வெளிப்படுத்த விசேஷம் வந்து ஆண்டுடைய பெரிதான இரக்கம், கிருபை பல பேர் பல விதமாக அதில் ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறாங்க. அடியான் தகுதி இல்லாதவன், ஆனால் ஆண்டுடைய பெரிதான இரக்கம், அதில் கொடுக்கப்பட்ட சத்தியங்கள் ஆராய ஆகா இங்கே எப்படி இருக்குன்னா நேரடியாக பண்ண எவ்வளோ மகிமையாக இருக்கும். சீக்கிரத்தில் ஜெபம் பண்ணிங்க. அது ஒரு சின்ன புத்தகம், பெரிய புத்தகம் போட்டால் யாரும் படிக்க மாட்டாங்க. சுமால் புத்தகமாக எழுதி ஆண்டவர் கிருபையாய் அது வெளியிட உதவி செய்வாராங்க. ஆண்டு பேசியிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த கடைசி காலத்தில் அந்த புத்தகம் முக்கியம். அது படிக்கணும். பரமண்டங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம், உம்முடைய ராஜ்யம், உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல இது தேவனுடைய ராஜ்யம். அதுக்கடுத்து தான் எங்களுக்கு அன்றாட உணவை அன்னைக்கு என்ன எடுத்தாருங்கிறது. அதான் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், அப்பொழுது எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அப்போ தேவனுடைய ராஜ்யம் வருவதாக என்றால் இது ஒரு தேவ ராஜ்யம். இப்போ இருக்கிறது எடுது இந்த பூமியில் தேவனுடைய ராஜ்யம். அதுவும் பரிசுத்த நம்மளுக்குள்ள வந்தாருன்னா அதுவும் தேவராஜ்யம் தான். அது உலகத்தில் 70 to 80 வயசு தான் எழுதியிருக்காரு. ஆனால் 1000 ஆண்டு அரசாட்சி காலம், ஹல்லேலூயா, அங்கே நம்ம இருந்து நாம் ஆளுகை செய்ய வேண்டும். நிக்கதேமு ஒரு ஊராளன், அவன் ஒரு ஆட்சியாளன். அது மாதிரி நம்மளை கர்த்தர் 1000 ஆண்டு ஆட்சியிலே நம்மளை அரசாளுவதற்கு, ஆட்சியதற்கு தான் உம்முடைய ராஜ்யம் வருவதான்னு சொல்லி கொடுத்தார் தம் சீசர்களுக்கு. அந்த ராஜ்யத்தை சீக்கிரம் வரப்பு போகுது. ஹல்லேலூயா. அதுக்கு ஆயத்தமாக வேண்டும். அதைத்தான் சொல்றாரு. யாரு? நிக்கதேமுக்கு. ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் பரவச்சத்தை காண முடியாது. மறுபடியும் பிறக்கணும். பாருங்கள், அவனுக்கு நிக்கதேமுக்கு எப்படி சொல்கிறாரு? வயல்வெளியில் போகிறவர்களுக்கு அந்த விதை ஓமை சொல்கிறார், விவசாயிகளுக்கு. ஆனால் படித்தவன் போதகனாக இருக்கிறவனுக்கு தேவனை மகிமைப்படுத்துகிறான். வாசிக்கிறோம். ஓகே. காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்திலே வீசுகிறது, அதன் சத்தத்தை கேட்கிறாய், ஆகிலும் அது இன்ன இடத்திலிருந்து வருகிறதென்றும் இன்ன இடத்திற்கு போகிறதென்றும் உனக்கு தெரியாது. ஆவியினால் பிறந்தவன் எவனோ அவனும் அப்படியே இருக்கிறான் என்றார். அதற்கு நிக்கோதேமு, இவைகள் எப்படி ஆகும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ இஸ்ரவேலில் போதகனாய் இருந்தும் இவைகளை அறியாமல் இருக்கிறாயா? பார்த்தீங்களா? போதகனாய் இருந்தும் நீ தேவனை மையப்படுத்தணும்னா நீ மறுபடியும் பிறக்கணும். ஹல்லேலூயா. அங்கே நிக்கதேமு மறுபடியும் பிறக்கலை. பிறக்காமையே அற்புதத்தை பார்த்து ஆண்டவரை சொல்கிறாப்பில்ல, மையப்படுத்துகிறான். ஆனால் அவன் மையப்படுத்துறதுக்கு ஆண்டவர் அதை பற்றி பேசவே இல்லை. நீ மறுபடியும் பிறந்தா தான் நீ தேவனை மையப்படுத்தணும். ஹல்லேலூயா. அதான் அர்த்தம். அப்போ இவர் என்ன செய்கிறாரு? உலக விதமாக நிக்கதேமு யார்கிட்ட கேட்குறாரு? ஆண்டவர் கேட்குறாரு. என் தாய் வயதானவங்க, நான் ஒரு 40 வயசு இருப்பார் நினைக்கிறேன். அப்போ நான் மறுபடியும் போய் அவரிடத்தில் எப்படி பிறக்கிறது அப்படின்னு இவன் உலக பிரகாரமாக என்ன செய்கிறான்? பேசுகிறான். ஆண்டவரோ
பரலோகத்தை குறித்து பேசுகிறாரு. அது புரிஞ்சிக்க முடியல. ஆவிக்குரியவன் ஆவிக்குரிய சிந்திப்பான், மாம்சத்துக்குரியவன் மாம்சத்துக்குரிய செய்ப்பான். நாம் உலகத்துக்குரியவர்களா பரலோகத்துக்குரியவர்களா? பரலோகத்துக்குரியவர்கள். ஆவே பரிசுத்த ஆவியினால் நாம் ஆட்கொண்டு அப்படி வசனங்களை படிக்கிற பொழுது, தியானிக்கிற பொழுது, நல்ல அருமையான ஆவியானவர் நம்மளுக்கு பல வெளிப்பாடுகளை கொடுப்பார், தரிசனத்தை கொடுப்பார். அந்த ஒரு வாழ்க்கை இருக்கே, அடி அப்பா, அவரோடு கிட்டி சேர்ந்தால் தான் அப்படி அதை சொல்ல முடியாது. ஹல்லேலூயா. அதான் யோவான் வெளிப்படுத்தும் சிறுத்தல் 4 முறை ஆவிக்குள்ளானார்னு பார்க்குறோம். ஆவிக்குரியவர்களாக நம்ம மாறணும். முழுவதும் மாம்சத்தில் இருக்கக்கூடாது. அங்கே மாம்சத்தில் பேசுகிறாரு நிக்கோதேமு. அப்போ 5வது வசனம் சூப்பர் வசனம் பாருங்களேன். இன்னைக்கு சப்ஜெக்டு யோவான் 3:5 இந்த 2 வசனம் தான். இயேசு பிரதியுத்தரமாக, பாருங்க, அப்படி கேட்டதுக்கு இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். 3வது வசனத்தில் என்ன சொல்றாரு? நீ மறுபடியும் பிறந்தால்தான் ராஜ்யத்தை பார்க்க முடியும் என்று மெய்யாவே மெய்யோ சொல்லுகிறார். ஆனால் இங்கே 5வது வசனத்திலையும் மறுபடியும் பிறந்தவன் என்ன பண்ணணுமா? ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்கணும் அப்படி சொல்றாரு. அப்படி பிறந்தா தான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க. He cannot enter into the kingdom. அதில் நான் மறுபடியும் பிறந்தா தான் உள்ள போக முடியும். அப்போ 2, ஒன்று மறுபடியும் பிறக்கிறது. இப்போ நம்ம இந்த சர்ச்சை வச்சுங்க, இடமெல்லாம் வெளியில் இருக்குது, காரெல்லாம் பைக் பார்க்கிங் பண்ணியிருக்கிறோம். அது பூரா நம்ம ஆண்டவருடைய இடம் தான். அல்லேலூயா. இப்போ மறுபடியும் பிறந்தவன் இதை பார்க்கலாம், இந்த கட்டடத்தை பார்க்கலாம், அங்கே இதெல்லாம் பார்க்கலாம். ஆனால் ஆலயத்துக்கு வர முடியாது. பரலோகத்தில் அப்படி தான் இருக்குது. ஆசாரிப்பு கூட அவருடைய அமைப்பு அப்படி தான் இருக்குது. பரலோகத்தில் இருக்கிற உங்களுடைய சித்தத்தின்படி பூலோகத்தில் வெளிப்படுத்தின 4:5 எப்படி தேவனை ஆராதிக்க வேண்டும் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. அந்த ஆராதனை எப்படி இங்கே அதே மாதிரி தான் நடக்குது. ஹல்லேலூயா. சியோன், இந்த இடம் நாங்கள் நிற்கிற இடம். எருசலேம், பரமம் புதிய எருசலேம், நீங்களாம் இருக்கிற இடம். ஹல்லேலூயா. அதுக்கு அடுத்து தான் வெளியில். இப்போ வெளியில் இருக்கிறதா உள்ளே வரணுமா? இன்னும் வெளியில் இருக்கிறான் அவன், மறுபடியும் பிறக்கலை. மறுபடியும் பிறந்தாச்சு. எங்கே இருக்கிறா அடையாளம்? கார் பார்க்கிங், அந்த புல்வெளி, அதில் தான் நிற்கிற அடையாளம். ஆனால் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பெறாவிட்டால் உள்ளே பிரவேசிக்க முடியாது. அப்போ உள்ளே வரணும் அப்படின்னா ஜலத்தினால் பிறக்கணும், ஆவியினால் பிறக்கணும்னு 2வது. இது அவனுடைய சொன்ன உடனே அது விவரிச்சு ஆண்டு பின்னாடி எழுதுறாரு. அது அப்புறம் பார்த்துக்குவோம், நேரம் தான், இதை மட்டும் பார்த்துக்குவோம். இப்போ ஒரு மறுபடியும் பிறக்கணும் அப்படின்னா நல்ல அருமையான ஆண்டவர் நிற்க புரியும்படியாக சயின்ஸ் பிரகாரம் எழுதியிருக்கிறார். ஒரு தாயினுடைய வயிற்றில் நான் மீண்டும் போய் எப்படி பிறக்க முடியும்னு கேட்குறான். இப்போ தேவனுடைய பார்வையில் இந்த உலகம் ஏற்று பூமி உருண்டை இருக்கே, அது ஒரு தாயினுடைய கர்ப்பப்பையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அவருடைய பார்வையில், யாருடைய பார்வையில்? ஆண்டவருடைய பார்வையில். இந்த பூமி எர்த்து, இந்த பூமி உள்ள இந்த பூமியில் மனிதன் வாழ்கிறான், நம்ம எல்லாம் வாழ்கிறோம். எப்படி ஒரு தாயினுடைய வயிற்றுக்குள்ள ஒரு குழந்தை கன்சீவ் ஆகுது, அது உயிர், அந்த தாயினுடைய கர்ப்பத்தில் உயிர் வாழ்ந்துக்கிட்டு இருக்குல்ல, உயிர் வாழ வாழ 270 நாள் டு 275 நாள், இந்த நாட்கள் தான் அந்த கர்ப்பப்பையிலே அந்த குழந்தை வாழ முடியும். அதுக்கெல்லாம் அவன் பிறக்கணும். இல்லைன்னு என்ன ஆகும்? அந்த குழந்தை எல்லாம் பெற்றோர்களாக இருக்கிறோம். புரியுதா? அப்போ ஒரு தாயினுடைய வயிற்றிலே ஒரு காலங்கள் கர்த்தர் வைத்திருக்கிறார். அப்போ அந்த தேவனுடைய இறக்கம் கிருபையினாலே அந்த தாய் தப்பனுக்கு அந்த குழந்தை உருவாகுது. உருவாகிற பொழுது அந்த வயிற்றுக்களே உயிர் இருக்கிறது.
இதைத்தான் அருமையான பாடல் நம்ம பிள்ளைகள் பாடுச்சிங்க. அழகான என் கண்கள் கண்டதுனால கருவிலே அப்படியே கணக்கு ஆண்டவரை அருமையாக இருக்கு அந்த சத்தியம். அப்போ எழுங்களேன், அது கூட எசேக்கியேல் 16 நினைக்கிறேன், வாசிங்க. எசேக்கியேல் 16. உன் பிறப்பின் வர்த்தமானம் என்னவென்றால், நீ பிறந்த நாளிலே உன் தொப்புள் அறுக்கப்படவும் இல்லை, நீ சுத்தமாவதற்கு தண்ணீரினால் குளிப்பாட்டப்படவும் இல்லை. 3 வாசிங்க பாஸ். 3:16. கர்த்தராகிய ஆண்டவர் எருசலேமுக்கு சொல்லுகிறார். பாருங்க, கர்த்தராகிய ஆண்டவர் எருசலேமுக்கு சொல்லுகிறார். கானான் தேசமே. எருசலேம் என்பது என்ன? திருச்சபையை நினைச்சுக்கணும். அப்ப கானான் தேசமே, அப்ப ஒரு தேசம். ஹல்லேலூயா. இப்ப தேசங்கிறது உலகத்தினுடைய பூமி அப்படி வச்சுங்க. உன் உற்பத்திக்கும் உன் பிறக்கும் இடப்பு. பாருங்க, அங்க 2 ஆண்டவர் ஸ்ட்ரெஸ் பண்றார். உன் உற்பத்திக்கும் உன் பிறப்புக்கும். உற்பத்தி என்ன? கன்சீவ். பிறப்புனா பெர்த். புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்போ ஒரு குழந்தை தாயினுடைய வயிற்றுக்களை இருக்கிற பொழுது அது உயிராக இருக்கு, வளருது. வளர வளர எத்தனை நாட்கள்? 270 நாள் சொன்னேன். கூட போனால் 275 நாள், கூட 70 தான் அந்த குழந்தை பிறக்கணும், வெளியே வரணும். வரலைன்னா அந்த குழந்தை ஆபத்து, ஆனால் தாய்க்கு ஆபத்து வரும். கண்டிப்பாக பிறந்தான் ஆகணும். ஆண்டவர் கிருபையால் நீங்கள் அப்படி தான், நான் அப்படி தான் ஆண்ட கிருபையினால் பிறந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. இது மாதிரி தான் உலகத்தில் இருக்கிற தேவனுடைய மனிதர்கள், தேவனுடைய மனிதர்கள் தேவசால படைக்கப்பட்ட அனைத்து மக்களுமே, கிறிஸ்தவர்கள் மட்டும் இல்லை, எல்லா மக்களுமே உலகத்தில் வாழ்கிற பூரா ஆண்டோடைய பார்வையில் யார்? ஒரு தாயினுடைய கற்பத்தில் இருக்கிறது போல. இதோ அணுக்கிரகத்தின் காலம், இதோ இரட்சணிய நாள் என்று வருதுல்ல. எந்த ஒரு மனிதனிடத்தில் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து நாமத்தை கொண்டு ஒரு சிறு குழந்தையோ, ஒரு வாலிபனோ, ஒரு தேவ மனுஷனோ, ஒரு தேவ ஊழியரோ சொல்லுகிற பொழுது அவன் அணுக்கிரகத்தின் காலத்தில் இருக்கிறான். அந்த கேட்ட உடனே அவன் இயேசு கிறிஸ்துவை அக்செப்ட் பண்ணி ஏற்றுக்கொள்ளணும். என்றைக்கு ஏற்றுக்கொள்கிறானோ அன்றைக்கு அவனுக்கு ரட்சிப்பு. அன்னைக்கு அவன் மனம் திருந்திட்டான், மறுவருவு பிறந்துட்டான். ஹல்லேலூயா. இதுதான் 3வது வசனம், யோவான் 3:3. அந்த 3:3. இப்போ நம்ம சொல்லிட்டோம், சுருக்கமாக சொல்லிடுறேன். நான் ஒரு பாயிண்ட் பண்ணிடுறேன், புள்ளி வச்சு நீங்கள் கோலம் போட்டுருங்க. ஹல்லேலூயா. நான் அடுத்த சப்ஜெக்ட் நேரம் போகணும். அப்போ நான் பாருங்க, அதில் இன்றைக்கி எல்லா தெய்வமும் கடவுள் இல்லை. அவர் சொல்கிறாரு ஏற்றுக்கொள்ளும் சொல்லி ஏற்றுக்கொண்டு ரோமர் 10:9 வாசிக்க வேண்டாம். அதில் உன் வாயினால் அறிக்கை எடுப்பா, தேவன் இயேசு கிறிஸ்துவ மரித்ததிலிருந்து உயிரோடு எழுப்பினார் என்று நீ விசுவாசித்தா ரட்சிக்கப்படுவேன். இருதயத்தில் விசுவாசித்து வாயினால அப்போ சொன்ன உடனே அவன் மறுபடியும் பிறந்தான். அவனுக்கு பரலோகம் உண்டு, பரலோகத்தை பார்க்கலாம். ரோமர் 8:1 அவனுக்கு ஆக்கின தீர்ப்பு இல்லை. ஹல்லேலூயா. இது உதாரணம் உங்களுக்கு தெரியும். லூக்கா 23 படித்து பார்த்தீங்கன்னா, அந்த மனம் திரும்பின கல்லணாந்து மனம் திரும்பிட்டான். என்ன ஒரு சின்ன ஜெபம், ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தில் என்னை நினைத்தருளுங்கிறான். உணர்ந்துட்டான், இறந்துட்டான். அப்போ அவனுக்கு பேர் என்ன சொன்னார்? நீ இன்று முதல் என்னோடு பரதீசில் இருப்பாய். புரிஞ்சுக்கிட்டீங்களா? கடைசி நேரத்தில் கூட இயேசுவே என்னுடைய பாவத்தை மன்னியும், என்னை பரிசுத்தப்படுத்தும்னா அவன் மறுபடியும் பிறந்துட்டான். ஆனால் ஜலத்தினாலும் அவனும் பிறக்க அவனுக்கு வாய்ப்பு இல்லை. நம்மளுக்கோ கருத்தை நினைச்சிருக்கிறாரு, வாய்ப்புகளை கொடுத்துருக்கிறார், காலங்கள் கொடுத்துருக்கிறார். அந்த காலத்திற்குள்ள நம்ம மறுபடியும் பிறந்துட்டோம். அடுத்து 2வது காரியம், இது நிறைய அழுக்கு. நீங்கள் அந்த பரலோகத்தை பார்க்கறது அப்படின்னா இங்கேயும் நடந்துக்கிட்டு இருக்கு. இஸ்ரேல் தேசத்தில் மோசே காலத்தில் அப்படியே கொண்டு வர்றார். வருகிற பொழுது என்ன நடக்குது அப்படின்னா, ரூபன் கோத்திரமும் காத்து புத்திரரும் யோர்தானுக்கு இக்கரையில் நிற்கிறாங்க. அங்கே ஆடு மாடுகளாம் நல்ல புல்வெளி நினச்சிட்டு எங்களுக்கு இங்கே இருக்கிறோம் அப்படின்ட்டு. ஆனால் தேவ சித்தம் அந்த 12 கோத்திரம் எங்கே போகணும்? அக்கறைக்கு போகணும். எங்கே? யோர்தானை கடந்து எங்கே போகணும்? அந்த கானானுக்கு உள்ளே போகணும். இவர்களோ அந்த 2 அந்த காரியத்தை என்ன பண்ணிட்டாங்க?
இங்கே எங்களை ஆடு மாடுன்ட்டு மோசே கேட்குறாங்க, சரி கொடுத்துட்டாப்புல. இப்போ அவங்க அங்கே இருக்கிறாங்க. 10 கோத்திரம் எங்கே உள்ள போகுது? யோர்தானை அக்கறைக்கு கடந்து போகுது. அப்போ இவர்கள் அந்த கானானை தான் பார்க்குறாங்களோடைய கானான கிழவுங்க போகலை. இதுலேருந்து என்ன சத்தியம்? அது உலகத்தினுடைய காரியங்கள். ஆடு மாடுகளுக்கு அவர்கள் முக்கியத்துவம் கொடுத்தார்களே, தன்னுடைய ஆத்மாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. அல்லேலூயா. ஆகாரத்தை பார்க்கலும் ஜீவனும், உடையை பார்க்கலும் சரீரமும் முக்கியம். ஆகியவங்கள் இன்றைக்கி நம்ம உலகப்பிரகாரமா வேலை, சொந்தம், குடும்பம், நண்பர்கள் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம். ஆனால் முதலாவது யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்? தேவன். அந்த நம்மளை உழைப்பதற்கு பலன் கொடுக்குறாருல்ல, நம்ம போகிறதுக்கு பாதுகாப்பு கொடுக்குறாருல்ல, எந்த வியாதி இல்லாமல் நல்ல ஒரு சமாதானம் சந்தோஷம் வைக்கிறாருல்ல, அதற்கு தேங்க்ஸ் பண்ணுறதுக்கு துதிப்பதற்கு முதலிடம் யாருக்கு கொடுக்கணும்? ஆண்டவருக்கு. எப்போ? ஞாயிற்றுக்கிழமை மட்டுமா? அல்ல, டெய்லி எந்திரிச்ச உடனே, காலையில் எந்திரிச்ச உடனே தேவனுடைய பாதத்தில் அமரணும். அதான் முதலான தேவனுடைய ராஜ்யத்தை. அடுத்து நீதியை தேடு. பரிசுத்த வேத புத்தகம் நான் முழுவதும் படிச்சுட்டேன், 50 தவணை படிச்சுட்டேன். அதெல்லாம் இல்லை, படித்தவன் படிச்சுக்கிட்டு சாகர வரைக்கும் படிச்சுக்கிட்டே இருக்கணும். ஹல்லேலூயா. அதுதான் ஆண்டவருடைய விருப்பம். அப்படி அனுதினம் அவரோடு உறவாட வேண்டும். ஆகவே இந்த மறுபடியும் பிறந்தவன் என்ன செய்யணும் அப்படின்னா, ஜலத்தினால் பிறக்கணும். இப்போ ஜலத்தினால் பிறக்கணும்னா இன்றைக்கி தண்ணி ஞானஸ்நானத்தை 2வது என்னையை பொறுத்தவரையில். ஜலத்துக்கு பெரிய அர்த்தங்கள், நிறைய அர்த்தங்கள் இருக்குது. அதில் ஒரு அர்த்தம் தான் தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய நிறைய வசனங்களுக்கு தேவனுடைய வார்த்தை சொல்லிக்கிட்டு போகிறேன். அதில் உங்களுக்கு ஸ்தோத்திரம். யோவான் 1 Péதுரு 2, யோவான் 1:18 பிதாவை மடியில் இருக்கிற தம்முடைய ஒரே குமாரன் இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்தினார் என்று பார்க்கிறோம். அப்போ தேவனுடைய மடியிலிருந்து வெளிப்படுத்தினவர் யார்? இயேசு கிறிஸ்து. மடியினா இருதயம். தேவனுடைய பிதாவுடைய இருதயத்தில் இருக்கிறவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இப்போ பரிசுத்தாவி இங்கே இருக்கிறாரு. பிதாவை பார்த்துட்டோம். யோவான் 1:18 பிதா தம்முடைய மடியில் இருக்க ஒரே குமாரனை வெளிப்படுத்தினார். ஆதியிலே வார்த்தை இருந்தது, வார்த்தை தேவனாக இருந்தது, தேவனத்திலிருந்து வந்ததுன்னு சொல்லி யோவான் 1:1 பார்க்குறோம். வார்த்தையும் பார்க்குறோம். இந்த வார்த்தையாகிய இயேசு கிறிஸ்து தேவனுடைய இருதயத்தில் இருந்தார். ஆதியாகமம் 1:1 ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் படைத்தான்னு சொல்லிட்டு 2வது வசனத்தில் படித்து பார்த்தீங்கன்னா, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மீது அசைவாடி இருந்தார். அல்லேலூயா. அந்த ஜலங்கிறது இங்கே தண்ணி நினைக்கிறீங்க. நான் ஆவிக்குரிய காரியத்தில் நான் எப்படி நினைக்கிறேன்னா, தேவனுடைய இருதயத்தில் இருந்தவர் இயேசு கிறிஸ்து, வார்த்தை. அந்த வார்த்தையாய் இயேசு கிறிஸ்துவுக்குள் இந்த பரிசுத்த ஆவிய தேவ ஆவியானவர் சும்மா இல்லை, இப்படியே என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காரு? அசைவாடி கொண்டிருக்கிறார். அப்போ பிதாவுடைய தேவன் அவருக்குள்ளே வாசம் பண்ணுகிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, அவருக்குள்ளே அசைவாடுகிற தேவாவியானவர் இப்படி திரித்திய தேவனாக இருந்ததுனால தான் தேவன் வானங்களும் பூமியும் உண்டாகிறது என்று ஆணையிடுகிறார். அப்படியே சிருஷ்டிக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. திரித்திய தேவன் ஒவ்வொன்றையும் பிரிக்க முடியாது. திரிய தேவனை பிரிக்கக்கூடாது. பிதாவை சொன்னாலும் இயேசு தான், இயேசுவை சொன்னாலும் பரிசுத்தாவி தான், பரிசுத்தாவி சொன்னாலும் அதுதான், அவர் தான் பெரியவர். அதுக்கடுத்து கீழே அப்படிலாம் நான் தியானிக்காதீங்க. இணையானவர் பிதா, அடுத்து கிறிஸ்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, அடுத்து இவர்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. இந்த ஆவியானவரை அறிந்து பிதா யாரு, குமாரன் இயேசு கிறிஸ்து யாரு, பரிசுத்த ஆவி யாரு என்று தெரிந்து கொள்வதற்கு அவர் எழுதி கொடுத்த புத்தகம் பரிசுத்த வேதம். அப்போ மறுபடியும் பிறந்தவன் என்ன செய்யணும்? ஞானஸ்நானம் எடுக்கணுமா? அது ஞானஸ்நானங்கிறது ஜலத்துங்கிறது 2வது. நான் என்ன சொல்கிறேன், மறுபடியும் பிறந்தவன் அடுத்த செகண்ட் என்னன்னா, பரிசுத்த வேதத்தை படிக்கணும், வார்த்தையை முதல் தெரிஞ்சுக்கணும், வசனத்தை தெரிஞ்சுக்கணும், சத்தியத்தை தெரிஞ்சுக்கணும். பரலோகம் என்ன, பாதாளம், கர்த்த தேவன் யார், பிசாசு என்ன, பரிசுத்தம் எது, பாவம் எது, எல்லாம் உலகத்தில் முடிவு காலத்து, அதுக்கு பிற்பாடு என்ன, நித்திய ஜீவன், எல்லாம் எதில் எழுதியிருக்கு? இது
ஒரு ஆண்டாவது என்னை ஆவியான என்னுடைய சபையில் அப்படியே நடத்திக்கிட்டு இருக்கிறார். ஒரு ஆண்டாவது படிக்க வச்சா தான் அதுக்கு பிற்பாடு தான் நம்ம ஆண்டவர் இயேசு எப்படி ஞானஸ்தானம் எடுத்தாரோ அது மாதிரி தண்ணீர் முழுக்கினால் ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும் என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. இந்த அதிகாரத்திலே அப்படி எழுதியிருக்கிறார் ஞானஸ்தானத்தை குறித்து. அது ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. அடுத்து இந்த மறுபடியும் பிறக்கிறது. இப்போ ஆவினாலும் ஜலத்தினாலும் பிறக்கிறான்ல, இப்போ மறுபடியும் பிறக்கிற பொழுது அந்த மறுபடியும் எடுத்து பேசுவோம். ஒரு குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தை என்ன செய்யுது? முதல்ல பார்க்குது. தாயினுடைய வயிற்றுகளை இருளுக்களே வாழ்ந்த அந்த குழந்தை பிறந்த உடனே எதை பார்க்குது சொல்லுங்க பார்ப்போம். வெளிச்சத்தை பார்க்குது. ஹல்லேலூயா. வெளிச்சம் நானே உலகத்தின் ஒளி என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார். மறுபடியும் பிறந்தவன் இயேசு கிறிஸ்து முதல்ல பார்க்கணும், அவருடைய வார்த்தையை கேட்கணும், அவர் வசனத்தை படிக்கணும். ஹல்லேலூயா. இந்த குழந்தை எப்படி வெளிச்சத்தை பார்க்குதோ அதே போல் மறுபடியும் பிறந்தவன் இயேசு கிறிஸ்து அறிந்தவன் இன்னும் ஒன்றான மெய்தேவனையும் நீர் அனுப்பின குமாரன இயேசு கிறிஸ்து அறிகிற அறிவே நித்திய ஜீவன் அறியணும். சரி, குழந்தை வெளிச்சத்தை பார்த்துருச்சு. இப்போ அந்த குழந்தை என்ன செய்கிறாங்க? தொப்புள் கொடியை என்ன செய்கிறாங்க? கட் பண்ணுறாங்க. தொப்புள் கொடியை கட் பண்ணால் தான் அந்த மறுபடியும் பிறந்தவங்க உலகத்தினுடைய வழிபாடுகளை விட்டு முழுக்க முழுக்க என்ன செய்யணும்? அந்த குழந்தை தாயினுடைய பாலை சாப்பிடணும். அந்த தாயினுடைய பால் 3-5 நாட்களுக்கு, அது ஆங்கிலத்தில் கொலஸ்ட்ரம் சொல்லுவாங்க, நம்ம தமிழ்நாட்டில் சீம்பான்னு சொல்லுவாங்க. இந்த பாலை கண்டிப்பாக அந்த குழந்தை குடிக்கணும். இந்த 3 நாள் 5 நாளுக்குள்ள அந்த குழந்தை தாயினுடைய பால் சாப்பிட்டா தான் இம்யூனிட்டி பவர் அதிகரிக்கும். எந்த நோய் வந்தாலும் அந்த குழந்தையை தாக்காது. ஹல்லேலூயா. இப்போ இது உலக பிரகாரமாக இது. இதைத்தான் பேதுரு எழுதுகிறாரு 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்தில். புதிதாக பிறந்தவங்க அந்த வசனம் சூப்பராக இருக்கு பாருங்க. ஆவியான் எப்படி எழுதியிருக்கிறா பாருங்க. திருவசனமாகிய ஞானப்பாலை, அந்த ஞானப்பால் எப்படி எடுக்கப்பட்ட பால் வாசிங்க பாஸ்டர். நீங்கள் வளரும்படி பாருங்க, நீங்கள் வளரும்படி. ஐயா தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு பாருங்க நிக்கோதேமுக்கு எப்படி சொல்லி கொடுக்குறார். ஒரு குழந்தை பிறந்த உடனே அந்த முதல்ல தொப்புள் குடினா உலக வழிபாடுகளை கட் பண்ணணும். இந்த மாறுபாடு சந்தையை விட்டு விலக முடியாது. விலகிறதுக்குத்தான் பரிசுத்தனுடைய அபிஷேகத்தை பின்னாடி ஆவினாலே பிறக்கணும் பின்னாடி சொல்கிறாரு. இப்போ அந்த தொப்புள் கொடி அறுக்கப்பட்ட உடனே அந்த குழந்தைக்கு தாய் வயிற்றுக்கள் இருக்கிற பொழுது தாய் உணவு தான் சாப்பிட்டு இந்த குழந்தை வளர்ந்தது. இப்போ வெளி உலகத்துக்கு வந்த உடனே அதான் ஆண்டவர் சொல்ற மறுபிறப்பு பிறக்கணும். அப்போ மறுபடியும் பிறந்த உடனே அந்த குழந்தை தாயை பார்க்கக்கூடாது. தாயினுடைய அந்த தொப்புள் கொடியாக வந்து அந்த உணவு வரக்கூடாது. அதுவாக போய் என்ன செய்யணும்? உணவில் உட்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ மறுபடியும் பிறந்தவன் அவன் பரிசுத்த வேதத்தை எடுத்து இப்போ வாசிக்கப்பட்ட வசனம் இருக்குல்ல, 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் அந்த 2வது வசனம் 3வது வசனம். நீங்கள் வளரும்படி முன்னாடி வாசிங்க பாஸ். அந்த 2வது வசனம் துர்க்குணம், சகல துர்க்குணத்தையும், அப்படி சகல எல்லா துர்க்குணம், சகலவிதமான கபடத்தையும், கபடம் வஞ்சகங்களையும், பொறாமைகளையும், பொறாமை, சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்துவிட்டு, கோல் சொல்றது புறங்கூறுதல் எல்லாம் ஒழித்து விட்டு நீங்கள் வளரும்படி, நீங்கள் வளரும்படி. புதிதாக பிறந்தவன் வளருவதற்கு என்னன்னா திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்க. பாருங்க ஆண்டவர் இந்த வசனம், திருவசனமாகிய களங்கம் இல்லாத ஞானப்பால். அந்த தாய்க்கு எப்படி அந்த 3-5 நாட்களில் உருவாகல அந்த பால், அந்த பாலுக்கு கர்த்தர் அதை விட எப்படி ஒப்பிட்டு இருக்கிற பாருங்க. களங்கம் இல்லாத திருவசனமாகிய ஞானப்பால். இப்போ மறுபடியும் பிறந்த அந்த குழந்தை வசனத்தில் கர்த்தர் நல்லவர் வல்லவர் அற்புத அடையாளம் இதில் வளர்ந்துக்கிட்டு அதோடு நின்றக்கூடாது. அதுக்கு அடுத்து தான் என்ன செய்யணும்? ஆவியினால் பிறக்கணும்னு எழுதுகிறார். புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஹல்லேலூயா. இப்போ அந்த குழந்தை அந்த தாய்ப்பாலை கொடுத்த உடனே அது எந்த நோய் வந்தாலும் அந்த குழந்தை என்ன செய்யாது? தாக்கவே தாக்காது. அதுபோல்
ஆண்டுடைய வார்த்தை வசனம் உள்ள போக 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 எந்த அசுத்த வல்லமையும் எந்த துஷ்ட ஆவிகளும் நம்மளை தாக்க முடியாது. ஹல்லேலூயா. நான் தேவனுடைய வார்த்தையுடைய மனிதன். நான் தேவனுடைய வசனத்தை இப்படியே வாழுகிற சாட்சியாக வாழ கர்த்தரனை வாழ வைக்கிறார். என்னை யாரும் முடியாது என்று சாத்தானை பார்த்து தைரியமாக எதிர்த்து நிற்க முடியும். நல்ல ஸ்ட்ரென்த்து. ஹல்லேலூயா. இதை விட அடுத்து இன்னொன்று, ஆவியினாலும் பிறக்கணும்னு சொல்கிறார். புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போ முதல்ல வார்த்தையில் ஹார்ட்டுக்களை கொண்டு வந்துடணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ பரிசுத்த ஆவியினால் பிறக்கணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். ஆவியினால் இப்போ பார்த்துட்டோம், ஜலத்தினால் பார்த்துட்டோம். வசனங்கள் நிறைய வசனங்கள் இருக்குது. நேரம் எவ்வளோ சார் சொல்லிடுங்க, நான் எப்போ முடிக்கணும்? ஓ நேரத்தை சொல்லுங்கள். 11:30. சரி, கர்த்தர் ஸ்தோத்திரம். சரி 30. சரி, கர்த்தர் ஸ்தோத்திரம். அப்போ வார்த்தை சொல்லிட்ட முக்கியம். ஆகவே தான் இயேசு கிறிஸ்துவானவர் தன்னுடைய 3 வருஷம் ஊழியத்திலே அந்த அப்போஸ்தலர்களுக்கு சத்தியத்தை சொல்லி சொல்லி வார்த்தையிலே வசனத்தில் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, கட்டிட்டாரு. இப்போ சீசர்கள் 12 அப்போஸ்தலர்கள் எதில் இருக்கிறாங்க? இயேசுனுடைய வார்த்தை வசனத்தில் கட்டி இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவருடைய இறுதி நாளில் ஆண்டவர் அரெஸ்ட் பண்ண வருகிற பொழுது எல்லாரும் பயந்து ஓடிட்டாங்க. பார்த்தீங்களா? ஆண்டவருடைய வார்த்தை இருக்கு, வசனம் இருக்கு, ஆண்டவரோடு ஒட்டி உறவாடவனார்கள். அவர் அனைத்து அற்புத அடையாளங்களை செய்தவர். ஏன் பேதுரு ஜலத்தின் மீது நடந்தார், 11 நடக்கல. இப்படி பேதுருவே அந்த நெருக்கடி வேளையில் என்ன நடந்துச்சு? ஆனால் இவனும் அந்த கூட்டத்தில் ஒருவனு சொல்லும் பொழுது ஐயோ எனக்கு அவரை பற்றி தெரியாதுன்ட்டு. காரணம் என்ன? தேவனுடைய வார்த்தை வசனம் இருந்தாலும் நெருக்கத்தின் மத்தியிலே, உபத்திரத்திலே, பாடுகள் மத்தியிலே, சோதனை மத்தியிலே ஜெயம் பெற முடியாது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஆண்டவர் 100க்கு 100 பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டவர். அவர் மனிதர் தான் வந்தார். 100க்கு 100 மனித பரிசுத்தாவினால நிரப்பப்பட்டவர். 100க்கு 100 மனிதர். ஆனால் ஒன்று மட்டும் தவிர என்ன அப்படின்னா, பாவத்தை மட்டும் அவருக்கு தெரியாது. பாவத்தை பார்க்காத சுத்த கண்ணன், தீமையை பார்க்காத சுத்த கண்ணன். அதுதான் ஆகாப்பா. எல்லாமே மாம்சத்தில் மனிதராக தான் இருந்தார். அதே போல் அவர் கடலில் நடந்தார்னா, கடல் என்பது உலகம். உலகத்தில் அவர் நடந்தார்ல, நம்மளோட உலகத்து மேலே நடக்கணும். கிறிஸ்து வெளிப்படுத்தணும். நாம் எல்லாரும் வெளிச்சமாக இருக்கணும். நாம் உப்பாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. உப்பு சுவை கொடுக்குறது. அவனை பார்த்தா அவனுக்கு ஒரு நம்மளோட பேச பேச ஆர்வம் வரணும். இன்னும் பேச மாட்டேங்கல, என்ன பேச மாட்டேங்கல. அல்லேலூயா. வெளிச்சமாக இருக்கணும். ஒரு வீட்டுக்கு போனால் அங்கே இருக்கிற சாபம், இருள், ஆவியெல்லாம் ஓடணும். அல்லேலூயா. ஆண்டவருடைய பிரதான இறக்கம். நான் ஒன்றும் இல்லை, ஆனால் உங்களை ஒரு சாதாரண மனுஷன்தான். ஆண்டவர் என்னை அழைச்சி பிற்பாடு ஹோல் பைபிளில் படிச்சுக்கிட்டே இருந்தேன். அப்போ எனக்கெல்லாம் ஆசை, நம்மளுக்கு ஒரு பிரசங்கம் கொடுத்த ஆசையாக இருக்குமே, விசுவாசியாக இருக்கையில் 2-3 வருஷத்தில் 91 ரசிக்கப்பட்டேன், 93 இப்படி ஆசை. ஆண்டவர் பேசினார், மகனே இப்பொழுது உனக்கு பிரசங்கம் பண்ண நேரம் இல்லை, என்னுடைய பரிசுத்தாவியை நீ பெற்றிருக்கிறாய். எவ்வளவு உள்ளான மனசினாலே என் வேத வார்த்தையை படிக்கிறியோ, உட்கொள்கிறியோ, அவ்வளவு உள்ளான மனசினால் உட்கொள்ளு. ஏற்றவள வரும். நானே உன்னை நான் கொடுக்குற வெளிப்பாடுகளாம் நீனே ஆச்சரியப்படுவாய். நீ எந்த ஒரு ஊழியன்ட்டு கற்றுக்க மாட்ட. நீ பாருங்க, எவ்வளவு உள்ளான மனுஷனில் இந்த பரிசுத்த வேதத்தை படிக்கிறியோ அந்த அளவுக்கு நான் உனக்குள் இருந்து வெளிப்படுவேன். நான் வெளிப்படுத்துகிற காரியங்களாம் உன்னையே ஆச்சரியப்படுத்தும். நீ தேவனுடைய வார்த்தை மனுஷனா தேவனுடைய வார்த்தையுடைய மனுஷனா மாறப் போகிறாய். என்னுடைய ஆரோக்கியம் உபதேசத்தை நீ உபதேசிப்பாய். யாராவது மாறுபாட சத்தியத்தை சொல்லுகிறவர்கள் அவர்களுக்கு செவி கொடுக்காதபடி அவர்களை என்னுடைய சத்தியத்திற்கு நீ கொண்டு வருவாய் என்று நான் உன்னை முத்தரிக்கிறேன் என்று தீர்க்கதரிசனமாக கர்த்தர் பேசினார். அப்போ அதுவும் இன்னொன்று சொன்னார், மைனஸ் பாயிண்ட். இப்பொழுது பிரசங்கம் என்ற நேரம் இல்லை, அது தானாய் வரும். 93 பேசினார். 6-7 வருஷம் கழித்து திடீர்னு என் பாஸ்டர், சார் கொடுங்க சார், எனக்கு நெஞ்சு வலிக்கு சார் அப்படின்னு வந்து நின்று
பிரசங்க என்ன பண்ண எனக்கு தெரியாது. பல வெளிப்பாடுகள் கர்த்தருடைய நாமம் மகிமையடைவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா பரிசுத்த ஆவியினால் என்ன செய்யணுமா? பிறக்கணும். அல்லேலூயா. அப்போ அந்த ஜலத்தினால் சொல்லிட்டேன் வார்த்தை. அப்போ வார்த்தை ஃபுல்லாக படித்துக்கொள்ள வேண்டும். இப்போ ஆவியினால் பிறக்கணும்னு சொல்லிட்டார். இப்போ ஆவியினால் பிறக்கிறது என்ன அப்படிங்கிறது, பரிசுத்த ஆவி நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். பெற்றுக்கொண்டவர்கள் புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சமூகத்தில் இருந்து அந்த ஆவியானுடைய நிரம்புதல்ல. இப்படி தேவனுடைய வார்த்தையுடைய மனுஷனும் பரிசுத்தாவின் அபிஷேகம் உள்ள மனுஷன் எந்த ஒரு வீட்டுக்கு போகிறானோ அந்த வீடு இருள் இருக்கிற ஆவிகள் வெளியேறும். அந்த வீடு சாபமாக இருக்கிற அந்த சாபத்தை வெளியேறி ஆசுவாத கர்த்தர் கொடுப்பார். ரசிக்கப்படாத வீட்டில் போய் சொன்னோம்னா அதை எடு, அந்த சிலையை எடு, அந்த படத்தை எடு. நிறையா ஊழியர் சொல்கிறாங்க, அதெல்லாம் எடுக்கலை. என்னையை கொண்டு போகிற சொன்னோன்னா அப்படி கிட்ட எழுகுது. யோசிச்சுரு, அந்த வீட்டுக்கு நான் இத்தனை பேர் சொன்னேன், இந்த சிலைகளை அந்த படங்கள்லாம் உருவத்தெல்லாம் எடுக்க சொன்னேன், எடுக்க மாட்டேட்டாங்க. நீங்கள் போன உங்களுக்கு கீழ்ப்படிக்கலான்ட்டு அது என் மேலே வைத்த அபிஷேகம் யான்னு சொன்னேன். அல்லேலூயா. எனக்கு அல்ல, எனக்கு வைக்கப்பட்ட அபிஷேகம். வார்த்தை மட்டுமல்ல, பரிசுத்தனுடைய அபிஷேகமும் இன்னொரு அபிஷேகம் இருக்குது. இந்த அபிஷேகத்தை பார்த்தா இன்னும் நிறைய பேசிக்கிட்டு இருக்கலாம். அக்கினி அபிஷேகம், ஃபயர் அனாயிட்டிங். அப்போஸ்தலர் 10:38 என்ன சொல்கிறது தெரியுமா? அப்போஸ்தலர் 10:38, தேவன் நசரேனாகிய இயேசுவை பரிசுத்த ஆவியினாலும், நசரேனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். பார்த்தீங்களா? பரிசுத்த ஆவியுடைய அபிஷேகம் எல்லாருக்கும் வந்துடும். வல்லமையின் அபிஷேகம், அதான் ஃபயர் அனாயிட்டிங், அக்கினி அபிஷேகம். அந்த அக்கினி அபிஷேகம் பெற்றவன் மந்திரவாத சபை, மந்திரவாதியினுடைய பில்லி சூனிய கட்டுகளை ஒட்டைக்க முடியும், சாப கட்டை ஒட்டைக்க முடியும், அற்புத அடையாளங்களை செய்ய முடியும். எந்த குடும்பம் ரசிக்கப்படல அந்த இடத்த காலை வச்சா அந்த குடும்ப ரட்சிப்புகளை வரும். அதான் வல்லமையின் அபிஷேகம். பரிசுத்தனுடைய அப்பா பாருங்க, இயேசு கிறிஸ்து பரிசுத்தாவின் அபிஷேகம் மட்டுமல்ல, பிதா என்ன பண்ணாரு? வல்லமையினாலே நிரப்பினார். ஹல்லேலூயா. ஆகவே இத இருந்ததுனால தான் ஆண்டவர் அதுக்கு பிடித்த வாசிங்க பாஸ்டர். தேவன் அவருடனே கூட இருந்தபடி பாருங்க, இப்படி தேவன் அவரோட இருக்கணும். அப்ப கர்த்தருடைய ஆவியானவருக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். ஆண்டுடைய கிருபையால 25 வருஷம் ஊழியம். நான் மாம்சத்தில் எந்த ஒரு முடிவும் எடுக்கவே இல்லை. நான் அப்படியே காத்திருப்பேன். அப்போ இன்னொரு தீர்க்கதரிசி நிறையா சொன்னார். அப்போ அதெல்லாம் நீ சும்மா இருந்தாலும் நான் உன்னை விட மாட்டேன்டார் ஆண்டவர். அதனால் நம்ம என்ன செய்வேன்? தேவசத்தை ஒப்பு கொடுத்துருவேன். அது எப்போ நடத்துதோ அப்போ அந்த ஆவியனுடைய வழி நடத்துதல். எவர்கள் தேவனுடைய ஆவியை உடையவர்களோ அவர்கள் தேவனா பயன்படுத்துகிறார்கள். நம்மளா எடுக்கக்கூடாத ஒரு முடிவு. குடும்பமே வந்திருக்கீங்க, உங்கள் குடும்பத்தில் ஒரு டிசிஷன் எடுக்கணும்னா கணவன் மனைவி சேர்ந்து முதல்ல என்ன செய்யுங்க? உட்காருங்க, அந்த காரியத்தை பேசுங்க, ஜெபம் பண்ணுங்க. இதுதான் மத்தேயு 18:19 சொல்கிறார். இருவர் ஒருமனப்பட்டு ஒரு காரியத்தை ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டு என்ன செய்வாராம்? கொடுப்பார். ஒரு மனம். இப்போ ஒரு மனங்கிறது என்னது? நீங்களும் உங்கள் கணவரும் அல்லது நீங்களும் உங்கள் மனைவியும் சேர்ந்து இடம் வாங்குறதோ வீடு வாங்குறதோ, பிள்ளைகள் எந்த படிக்க வைக்கணுமோ, என்ன பொருள் வாங்கணுமோ எல்லாமே என்ன செய்யணும்? இருவர் பேசி ஜெபம் பண்ணுங்க. அப்படி பேசும்பொழுது ஏங்க நம்ம கஷ்டப்படுறோம், அடுத்த வருஷம் வீடு வாங்குவோமே அப்படின்னு மனைவியோ கணவனோ சொன்னால் என்ன செய்யணும்? சொல்லுங்க. ஒரு மணி நேரம் இல்லை. அதனால் அந்த பேச்சை விட்டுட்டு ஜெபத்தில் வைங்க. ஆண்டவரே, நான் வாங்கணும் விரும்புகிறேன், என் மனைவி என்ன செய்யலை, விருப்பம் இல்லை, என் மனைவியோடு பேசுங்க. உங்கள் வசனம் சொல்லுறதுல ஒரு மனம்னு. அப்போ கொஞ்சம் காலம் காத்துருங்க, ஜெபம் பண்ணுங்க. ஏற்ற வேலையில் அவங்க நீங்கள் சொன்னீங்களே நான் வாங்குவோம்னு சொல்லும் பொழுது ஒரு மணி வந்துருச்சுல, அப்போ ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் கிராண்ட் பண்ணுவார். அல்லேலூயா. இந்த மாதிரி காத்திருந்து நாம் ஆண்டவருடைய கிருபைகளையும் நம்மளுக்கு வேண்டிய தேவையான ஆசீர்வாதங்களையும் பெறுவதற்கு கர்த்தருடைய ஆவியானவருக்கு இடம் கொடுக்கணும். நம்ம இடத்துல அவசரம் இன்னைக்கு வாக்குத்தத்தம் கொடுத்துருக்காருல, ஆபிரகாம் கொடுத்தார்ல வாக்குத்தத்தம், உடனே கொடுத்தாரு குழந்தைய. 25 வருஷம் கழிச்சு தான் கொடுத்தார். வாக்குத்தத்தம் கொடுப்பார், உண்மை உள்ளவர். ஆக எதுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார் என்றால், நம்ம அவரோடு உறவாடுவதற்கு இவன் நம்மளை விசுவாசம் இருக்கிறானா இல்லையா,
நம்மளை விட்டு ஓடுறான் இல்லை, எல்லாம் அவருக்கு தெரியும். இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு பயிற்சி கொடுப்பதற்காக காலங்களை என்ன செய்கிறாரு, தாழ்த்துக்கிறார். காலங்களை கடந்து. அதனால் வரல, இந்த இயேசு எனக்கு வேண்டாம், இந்த சர்ச்சு வேண்டாம், பைபிள் வேண்டாம் அப்படின்னு சொல்லவே கூடாது. நீண்ட நாள் காத்திருப்பது இதயத்தை இழைக்க செய்யும், விரும்பின வரும் பொழுதோ ஜீவவருஷத்தை போல இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காத்திருக்க 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 கர்த்தருடைய வல்லமையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அவர் யூஸ் பண்ணுகிற டயத்தில் எனக்கு சிங்கப்பூருக்கு அப்போவே நான் ரசிக்கப்பட்ட விசுவாசியாக இருக்கும் பொழுது சிங்கப்பூர் வாங்க அந்த ஊழியத்தை ஆரம்பித்தோம் 2001. அங்கே இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் நான் இருக்கிறதுக்குள்ள நீங்கள் வாங்கன்னு நிறைய சர்ச்சஸ்லாம் இருக்குது, அவங்கள நான் இங்கே கொண்டு ஒரு இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். அப்போ எனக்கு இங்கே சபைகள் ஸ்தாபிக்கிற ஊழியத்தை கொடுத்துருக்கிறாரு. இன்றைக்கி 10 சபைகளை ஆண்டு ஆசிச்சிருக்காரு. எனக்கு இது பார்க்கறதுக்கு நேரம் இல்லை. தேவன் என்னை கொண்டு போனால் நான் வருவேன் அப்படின்னு யார் மேலே பொறுப்பு கொடுத்துட்டேன், கர்த்தர் மேலே பொறுப்பு. ஹல்லேலூயா. போகவே இல்லை, அவர் கொண்டு போகணும். ஹல்லேலூயா. சென்ற முறை வந்தேன்னா வந்துட்டு 2 பாஸ்போர்ட்டு அபுதாபியில் என்னோடய பாஸ்போர்ட் மிஸ் ஆயிடுச்சு. ஃப்ளைட்டில் போயிட்டேன், என்னுடைய மனைவிக்கு என்ன இருக்குது. அப்புறம் சொன்னேன், அந்த 2 ரோலில் வச்சுருந்தேன், அங்கே வச்சுட்டு வந்துட்டேன். அப்புறம் போய் ஒரு முறை போய் காத்து இல்லைன்ட்டாங்க. மறுபடியும் ஸ்தோத்திரம் பண்ணி அந்நிய பாஷை பேசிக்கிட்டு இருக்கையில் மறுபடியும் வந்து எடுத்துக்கிட்டு வந்து கொடுத்தாங்க. ஹல்லேலூயா. பரலோகம் நான் வெளிநாட்டுக்கு போய் ஊழியம் செய்யணும்னு அங்கே அவர் சாங்ஷன் பண்ணால் தான் நான் இங்கே இந்த நாட்டுக்கு வர முடியும். அங்கே சாங்ஷன் பண்ணலை, தன்னுடைய பணத்தை வச்சு தன்னுடைய செல்வாக்கு வச்சு போனால் போயிட்டு வரலாம், கிரியை நடக்காது. தேவனை ஒரு மனுஷனை அனுப்பணும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? சரி, சப்ஜெக்ட் வருவோம். இப்போ கடைசியில் ஆண்டவர் இந்த 5வது வசனம், ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினாலும் பெறப்பட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை உட்பிரவேசிக்க முடியாது என்று மெய்யாகவே சொல்லுகிறேன். இன்னொன்று, அந்த மனம் திரும்பி கல்லனாக இருந்தவன் மனம் திரும்பிட்டான். அவன் அங்கே வந்து என்னை நினைத்தருன்னு சொன்ன உடனே அங்கே ஆண்டவர் மெய்யாகவே அப்படின்னு ஒரு வசனம் இருக்குது, அதை எடுத்தால் நல்லா இருக்குமே. ஸ்தோத்திரம். லூக்கா 23 நீ இன்று முதல் 42வது வசனம். 43. இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன் என்றார். பாருங்களா, அங்கே எத்தனை மெய்யாகவே? ஒரே ஒரு மெய்ய. இங்கே எத்தனை? மறுபடியும் பிறக்கிறதுனால 2 மெய்ய அழுத்தி சொல்கிறாரு. அடுத்து ஜலத்தினால் ஆவினால் பிறக்கிறது 2 முறை சொல்கிறார். பார்த்தீங்களா, 1 எங்கே இருக்குது, 2 எங்கே இருக்குது. அப்போ அந்த நேரத்தில் அவர் என்ன பண்ணிட்டாரு, வேறு அவனுக்கு வாழ்வதற்கு வேறு வாய்ப்பே இல்லை. இன்றைக்கி நாங்கள் ஹாஸ்பிட்டல் மினிஸ்டர் செய்யும் பொழுது சொல்கிறோம், அநேகர் மனம் திரும்புகிறாங்க, அநேகர் ஆண்டவர் வார்த்தையை கேட்டு ஜெபம் பண்ணிட்டு வந்துடுறா, 2 நாள் 3 நாளில் இறந்துடுறாங்க. அந்த ஆத்துமா இங்கே போகுது, அவங்க செய்த பாவத்தை அறிக்கை செய்து அந்த மருத்துவமனையில் ட்ரீட்மெண்ட் எடுத்து இறந்துடுறாங்க. அவங்க இயேசுவை ஏற்றுக்கிறாங்க. நான் இங்கே போனாலும் வாயால் அறிக்கையிட சொல்லுவேன், கண்ணை மூடு, இயேசு எனக்கு வாரும், இயேசு நான் செய்த பாவங்களெல்லாம் மன்னியும், உடைய இரத்தத்தினால் என்னை கழுவும், என்னை பரிசுத்தப்படுத்தும் அப்படின்னு சொல்லி வந்துடுறான். அவனு சொல்லிவிடுறான். 2 நாளில் இறந்துடுறான் மருத்துவமனையில். அந்த ஆத்மா எங்கே போகும் தெரியுமா? பாதாளம் அல்ல. ஹல்லேலூயா. ஒருவரும் கெட்டு போய் பாதாளத்தை போவது பிதாவினுடைய சித்தம் அல்ல. அவன் அந்த நேரத்தில் அந்த கல்லணை போல மனம் வருந்தி உணர்ந்து பாவத்தை அறிக்கை செய்கிறான், மன்னிப்படைகிறான், மரணமாகிறது. அவனுடைய ஆத்மா பரதேசில், அது ஒரு இடம், உள்ளே வர முடியாது. எதுக்குல? புதிய எருசலேம், புதிய அந்த மாதிரி இடத்துல வர முடியாது. சத்தியம் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? கடைசி நேரத்தில் கூட தப்பிப்போன ஒரு மார்க்கத்தில் கடைசி நேரத்தில் கூட போய் இயேசுனுடைய அன்பை எடுத்து சொல்லி அவனை எப்படியாவது பாதாளத்து போயிடக்கூடாது, அவனை தடுத்து பரலோகத்துக்கு வர வேண்டுங்கிறது பிதாவின் கிறிஸ்துவின் அவனுடைய சித்தம். ஒருவரும் கெட்டு போகக்கூடாது. இயேசுதான் அவன் கடவுள்னு சொல்லுவான். அந்த கடவுள் அன்பு குமாரன் அவனுக்கு யாருன்னு தெரியவே தெரியாது.
கிறிஸ்துவை வெளிப்படுத்த வேண்டும். கிறிஸ்து எப்படி 3 உயிரோடு எழுந்தாரோ அதேபோல் நம்மளையும் கர்த்தர் மறுரூபப்படுத்துவார் ஆவியானவர். இந்த ஆவியானை பெற்றுக்கொண்டால்தான் ஆண்டவருடைய வருகையில், ரகசிய வருகையில் மொத்தம் 7 வருஷம் இருக்குது. 7 வருஷத்தில் 6 வருஷத்தில் நீங்கள் 6வது வருஷத்தில் வரக்கூடாது. முதல் வருஷம் இயேசு கிறிஸ்து தான். 2வது வருஷம் ரகசியவர் யார் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்களோ அவர்கள் தான் வரணும். அவங்க தான் எடுத்துக்கொள்ளுவார். இப்படி பல, அது ஒரு சத்தியம், வேறு அதான் போகுது. 6வது வருஷம் நீதிமான்கள், அதுலேயும் நம்ம உயிரோட அது அந்த வருஷத்தில் வரக்கூடாது. 5 வருஷங்களே, அதான் இன்னும் சொல்லப்போனால் 2வது வருஷம் 3வது வருஷம் 2வது வருஷ ரகசிய வரியில் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். 3வது வருஷத்தில் அந்த 7 வருஷத்துக்களை முதல் 3 வருஷத்துக்களை கைவிடப்பட்டவர்கள் கிறிஸ்தவர்கள் இருக்காங்களே, அவங்க அந்த கிறிஸ்து அவங்க ரொம்ப என்ன செய்வான், உபத்திரப்படுத்துவான். அதில் இரத்த சாட்சியாக மரிப்பார்கள். அவர்கள் 3வது வருஷம் எழுதுவார்கள். இப்படி ஒரு 5 வருஷத்தில் எழுகிறவர்கள் 1000 ஆண்டு அரசாட்சி காலத்தில் அவங்களுக்கு இடம் உண்டு. நீதிமான்கள் உயிர் தெழுதல் 1000 வருஷம் கழித்து தான் அவங்க உயிர் தெழுவார்கள். அந்த உயிர் தெழுக்கு அவங்களுக்கு தகுந்தாப்புல தான் ஆண்டவங்க ஜட்ஜ்மெண்ட் பண்ணுவார். இப்போ நிறைய சத்தியங்கள் இருக்குது. இப்போ நான் முடிக்கிறேன் மாப்பிள்ள, வாங்க ரெடி. இப்போ கடைசி பரிசுத்த ஆவியானவர். இப்போ பேதர்களாம் முதல்ல ஓடிட்டாப்புல, அப்புறம் ஆண்டவர் உயிர் திறந்து அங்கே நான் தாப்பா அப்படின்னு சொல்லி வெளிப்படுத்துகிறாரு. அப்போ வெளிப்படுத்தின உடனே அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, 4 சுவிசேஷம் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும், பரலோகத்துக்கு போகிறத குறித்து சொல்கிறாரு. அப்போஸ்தலர் பணியை படித்து பார்த்தீங்கன்னா, பிதாவின் வாக்குத்தத்தம் பெறுவதற்கு நீங்கள் காத்திருங்கள் என்று சொன்னார். அல்லேலூயா. அது பிதாவினுடைய வாக்குத்தத்தம். நிறைய வாக்குத்தத்தம் இருக்குது. முக்கியமான வாக்குத்தத்தம் யோவேல் 2:28-29. அதைத்தான் பேதுரு அப்போஸ்தலர் பணி 2வது அதிகாரம் 17, 18, 19 சொல்லுகிறார். கடைசி காலங்களில் மாம்சம் யாவருக்கும் என் ஆவியை ஊற்றுவேன். உங்கள் குமாரரும் குமார்த்திகளும் தீர்க்கதரிசனம் சொல்வார்கள். மூப்பர்கள் சொப்பனத்தை காண்பார்கள். வாலிபர்கள் தரிசனத்தை காண்பார்கள். எப்ப? கடைசி காலம். எப்போ கடைசி காலம்? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து பரலோகத்து போனத்தில் இருந்து இது வரைக்கும் கடைசி காலம். புரிஞ்சுக்கிட்டீங்களா? இந்த கடைசி காலத்தில் அநேக தீர்க்க தரிசனங்களாம் நடைபெறுகிறது. இன்னும் நடைபெற போகுது. நம்ம ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஆண்டவரே ஃப்ளைட் கிராஷ் தடுங்க, ஆபத்தில் விலைக்கு காத்துக்கொள்ளுங்க, இதெல்லாம் ஜெபம் பண்ணுறோம். என்ன ஜெபம் பண்ணாலும் கர்த்தருடைய தீர்க்கதரிசனம் நடந்தே ஆகும். ஆனால் எப்படி ஜெபம் பண்ணணும்? ஆண்டவரே கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு கொடுங்க. ஹல்லேலூயா. சபை மக்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க, எந்த ஆபத்து வரக்கூடாது, தீமை வரக்கூடாதுன்னு ஜெபம் பண்ணணும். சபை மக்களுக்கு தான் முக்கியத்துவம். ஏன்னா கடைசி காலத்தில் இங்கே வெளிப்படை பார்த்தீங்கன்னா இருக்கும், கடலில் பயங்கரமான விபத்துகள் வரும், ஆகாய இதில் ஃப்ளைட் நிறைய பேர்லாம் நடக்க போகுது, இன்னும் நடக்க போகுது. எல்லாம் இது கடைசி இந்த அடையாளங்களையும் இந்த தீர்க்கதரிசனங்களை வைத்து நாம் காலங்களை அறிந்து கொள்ள வேண்டும். சரி, ஆண்டு வரப்போகிறார். ஹல்லேலூயா. அதுக்கெல்லாம் வந்துருச்சு. ஐயா சொல்லுவாங்களா? வந்துருச்சு. வெளிப்படம் சொல்லப்பட்டதில் வந்துருச்சு. அதான் லாஸ்ட். அடுத்து 666 666 6 டிஜிட் 6 டிஜிட் 6 டிஜிட். இப்போ அமெரிக்காவில் எத்தனை டிஜிட் இருக்குது? 14 15. பேங்க் நம்பர் பாருங்கள், ஃபோன் நம்பர், செல் நம்பரில் 10. இந்தியாவில் ஒரு 13 14 டிஜிட் வந்துருச்சு. இன்னும் சீக்கிரத்தில் அந்த 18 அந்த இலக்கங்கள் வந்துருச்சுன்னா ஆண்டவருடைய வருகை ரெடி. இதான் ஞானம் உள்ளவன் கணக்கு பார்க்க கடவன். வெளிப்படும் 13வது அதிகாரம் கடைசியில் ஞானம் உள்ளவன் கணக்கு பாரு. ஆண்டவர் சொல்லிட்டார், நான் எப்பொழுது வருவேன் என்று எனக்கே தெரியாது, பிதா ஒருவரை தவிர அப்படி சொல்லிவிட்டு அப்புறம் என்ன செய்கிறாரு? தன்னுடைய பிள்ளைகளுக்கு காலங்கள் என்ன செய்கிறார்? வாங்க மாப்பிள்ள. ஆகவே கடைசி காலத்தில் பரிசுத்தாவினுடைய அபிஷேகம் சொல்லிட்டு போயிட்டாரு. என் பிதா வாக்கு தந்த மாட்ட பரிசுத்தாவை பிறகு காத்திருங்கிறாரு. காத்திருக்கிறார்கள். அப்பொழுது பரிசுத்தாவின் குலத்தில் வருகிற பொழுது நீங்கள் பலன் அடைந்து, அடுத்து என்னது? எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் உலகத்தின் எல்லா இடங்களிலும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீங்கன்னா
மூலப்பாசையில் என்ன சொல்லப்பட்டு இருக்கன்னா இரத்த சாட்சி. அது ஆண்டவர் அழைத்துக்கொள்ளுக்கு இரத்த சாட்சி. நம்மளுக்கு நீதியாக வாழ்ந்து அவர் சாட்சியாக வாழ்ந்து போகலாம். இப்படி சாட்சியாக வாழ்ந்து பாருங்கள், 3000 ஜனங்களை நீங்கள் சிலுவையிலே அடித்து கொன்ற சிலுவையை, அந்த இறந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தேவன் பரிசுத்த ஆவியினாலே அவர் உயிரோடு எழுப்பி அவர் சொன்ன வாக்குத்தின்படி காத்திருந்தோம். அவர் பரலோகத்துக்கு சென்றார். என் பிதாவினுடைய அநேக வாசகங்கள் இருக்குது, உங்களுக்கு ஒரு வாசகத்தை நான் ஆயத்தப்படுத்தி மீண்டும் வருவேன், உங்களை நான் இருக்கிறத்தில் சேர்த்துக்கொள்வேன்னு சொன்னார். அதை தாயா பிரசங்கம் பண்ணுறோம் அப்படின்னு தைரியமாய் பயந்து ஓடின பேதுரு தைரியமாய் பிரசங்கம் பண்ணுறதுக்கு யார் காரணம்? பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை. 3000 பேர், அடுத்து 5000 பேர், 8000 பேர் ஒரு மனுஷன் பிரசங்கத்தில் ரட்சிக்கப்படுறான்னா எப்படிப்பட்ட வல்லமை! பயந்து ஓடின மனுஷன். அவன் எல்லா பயத்துக்கும் திகிலுக்கும் விலைக்கு காக்கிறவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் சொன்ன வாக்குத்தத்தம், ஒவ்வொரு மனுஷனும் ஜலத்தினாலும் பிறக்கணும், வார்த்தையினாலும் பிறக்கணும், தண்ணியினால் பிறக்கணும், அடுத்து என்னது? பரிசுத்த ஆவியினால பிறக்கணும். அல்லேலூயா. இப்போ அதான் சொல்ல போகிறோம். இந்த அதிகாரத்தை படித்து பார்த்தீங்கன்னா கடைசி அந்த 3ஆவது அதிகாரத்தில் இந்த மனம் திருமதி பற்றி பேசுகிறாரு, ஞானசனத்தை பேசுகிறாரு, இயேசுவை ஞானசனம் கொடுக்குறாரு. எங்கே? யூதேயாவில் போய் ஞானசனம் கொடுக்குறாரு. இயேசுவை தன் சீசரோட ஞானசனம் கொடுக்குறாரு. அவர் காட்டுறாரு, இப்படி தான் நானே எடுத்தேன், நானே காட்டுறேன், நீங்கள் ஞானசனம் எடுங்கள், நீங்கள் ஞானசனம் கொடுங்கள் என்று கர்த்தர் சுதர்ப்பில் எல்லாம் எழுந்திருப்போமா? அந்த ஹோலி ஸ்பிரிட்டை ஆனாட்டிங்க பாடி ஆராதிக்கும் பொழுது நீங்கள் கண்ணை மூடுங்க, இந்த பாடியை ஃப்ரீ பண்ணுங்க. ஃப்ரீ பண்ணால் தான், ஏன்னா அப்போ முதல்ல சொன்னேன், பரிசுத்தவான் என்ன செய்ய ஜலத்தின் மீது அப்படி அசைவாடி கொண்டு இருந்தார். நம்ம ஃப்ரீ பண்ணு. ஆவியானவரே பெற்றுக்கொள்ளாதவருக்கு பெற்றுக்கொள்ளுங்கள், பெற்றுக்கொண்டு புதுப்பித்துக் கொள்ளுங்கள். பரிசுத்தவான் வல்லமை ஆண்டவர் கேளுங்க, அவர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். கடைசி அந்த மாம்சம் யாரும் சொல்லிட்டார், எல்லா மனிதரும் நமக்கு கொடுக்க போகிறார். பெற்றுக்கொள்வோம், கர்த்தருக்கு சாட்சியாக வாழ்வோம். ஆமென். ஹல்லேலூயா. நாம் எல்லாரும் இப்பொழுது ஆமென். பரிசுத்த ஆவியானவர் இந்த வேளையிலே நம்மத்தில் அசைவாடுகிறார். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. ஒருவன் மறுபடி பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். ஆவியினாலும் ஜலத்தினால் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். ஹல்லேலூயா. ஆமென். இயேசு கிறிஸ்து நமக்கு மாதிரியாக இருக்கிறார். அவர் இந்த உலகத்திலே ஆமென் ஹல்லேலூயா பாவமில்லாதவராக ஆமென் இந்த உலகத்திலே ஆவியானவருடைய தயவினால் அவர் பிறந்தார். ஹல்லேலூயா. மாம்சத்தின்படி அவர் பிறக்கவில்லை. ஹல்லேலூயா. அவர் எப்படி பிறந்தார் என்பதை நாம் பார்ப்போம் என்றால் ஆமென் ஹல்லேலூயா பரிசுத்த ஆவியானவர் ஆமென் உன்மேல் நிழலிடுவார் என்று மரியாளை பார்த்து தேவன் சொல்லுகிறார். அவர் கிருபையினாலே ஆமென் மரியாளிடத்தில் பிறந்த நாளிலே ஹல்லேலூயா அந்த கிருபையினாலே நாம் இரக்கத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. நாம் மறுபடியும் பிறந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. அதை பிற என்ன செய்தார் அவர்? ஆமென் வனாந்தரத்திலே சென்று ஆமென் அவர் காத்திருந்தார். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்பட்டார். நசரேனாகிய இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் ஹல்லேலூயா பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் நிரப்ப இருந்தார். அந்த வல்லமையினாலே என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இந்த நாளிலே நாம் ஒரு வாஞ்சையோடு ஹல்லேலூயா தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன், வறண்ட நிறத்தில் நான் ஆறுகளை ஓடச் செய்வேன் என்று சொல்லுகிறவர் யார் யார் தாகமா இருக்கிறீர்களோ ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா இந்த வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் நிரப்புகிறவர். ஹல்லேலூயா. ஆவியானவரே ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே 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 பரிசுத்த ஆவியானவரே சொல்லுமா ஆவியானவரே ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே 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 பரிசுத்த ஆவியானவரே எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே
இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆமென். ஹalleluya. சொன்னதை போல விசுவாசி பரிசுத்த ஆவியானவர் அவர் நடத்தப்பட்டவர். ஹalleluya. வேதம் சொல்லுகிறது, எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். ஹalleluya. ரோமர் 8ஆம் அதிகாரம் முழுவதும் வாசித்தீங்கன்னா இதைதான் அது மெயினாக இதுதான் நமக்கு சொல்லும். அது எல்லாருக்கும் பிடிச்ச வசனம். நானும் சின்ன வயசுல நிறைய இதை சொல்லிக்கிறேன். என்ன நடந்தாலும் ஆமென், இன்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஹalleluya. ஆமென். சகலவன் நன்மைக்கு ஏதுவாய் நடத்துகிறவர். ஆமென். ஹalleluya. sometime you may fall, sometime you may you be lifted up, you have been risen. ஆமென். எல்லாம் ஒவ்வொரு இடத்துல ப்ரொமோட்டட், வீடு வாங்குறீங்க. ஆண்டவர் எல்லாவற்றையும் நன்மைக்கு எதுவாய் நடத்துகிறார் என்று நாம் பார்க்கிறோம். ஹalleluya. அது எதற்கு? அந்த வசனத்துக்கு முன்னாடியும் பின்னாடியும் நம்ம கொஞ்சம் வாசிக்கணும். என்ன சொல்லுது தெரியுமா? ஆவியானவர் பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். ஹalleluya. அதனால தான் அந்த ஜெபம் பண்ணும்போது ஆமென் ஹalleluya, பலவீனங்கள்ல நான் கேட்பேன், இன்னைக்கு எனக்கு வீடு வேணும், இன்னைக்கு என் பிள்ளைக்கு இது நடக்கணும், ஆனா ஆண்டவரே அப்பா உம்முடைய சித்தம் எது என்று எனக்கு தெரியல என்று நீங்க ஆமென் when you are struggling, hallelujah, எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும் கற்று தாரும் ஆவியானவரே. பலவீனங்களில் உதவி செய்கிறவர், எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும் கற்று தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு ஜெயிப்பதற்கும் பரிசுத்தமான வல்லமை வேணும். வெளிச்சம் ஆவியான வேதமா வேத வசனம் புரிந்து கொண்டு லானாரா ஷேரா எப்பமா ஹalleluya ஆவியானவரே பலவீனங்களிலே உதவி செய்கிறவர், தேவ சித்தத்தின்படி என்ன ஜெபிக்க வேண்டும் என்று ஹalleluya நீங்கள் ஜெபிக்க ஆமென் முடியாமல் இருக்கும்போது ஆவியானவர் தாமே ஹalleluya வாக்குத்தத்தமான பெருமூச்சோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறவர். வார்த்தை மட்டும் பத்தாது, ஆவியானவரே ஆவியானவரே காத்திருங்கள், பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள சொன்னாரே, அந்த பரிசுத்த ஆவியை இது அனுக்கிரகம், இது இரட்சணியானால் இந்த நேரத்திலே இது கர்த்தருடைய ஆவியானவரே அப்பா நீர் ஆத்மாவை திருப்தியாக்குறேன்னு சொன்னாரே. ஆண்டவரே என்னை திருப்தியாக்குறதுக்கு வார்த்தைத்தக்கதாக மாறாபாத அபிஷேகத்தை தாங்கப்பா. ஆண்டவரே நான் ஏற்கனவே பெற்றுக்கொண்டாலும் இப்போ நான் புதுப்பித்துக் கொடுக்கிறேன். உமக்காக ஊழியம் செய்யணும், நான் சாட்சியுள்ள வாழ்க்கையா வாழணும், என்னுடைய வேண்டுதல் விண்ணப்பங்களா கிடைக்கணும், சாத்தான் எதிர்த்து நிற்கணும், சாத்தானை கிரியில முறியடிப்பதற்கு உன்னுடைய வல்லமை அபிஷேகத்தை தாங்கப்பான்னு கேளுங்க. உன் வாய் உரியா தர அதை நன்மையா நிரப்பின்னு சொன்னாரல்லவா, உன் வாய் திறந்தா பரிசுத்த உனக்களே வைவார், அந்நிய பாச வரங்களை கொடுப்பார், வல்லமை கொடுப்பார், தரிசனத்தை கத்த கொடுப்பார். அவர் ஒருவருக்கு மட்டுமல்ல, அவரிடத்தில் வருது வாஞ்சியா இருக்கிறவர்கள் தாகமுள்ள மேல் தண்ணீரை ஊற்றுகிற தேவனாகிய கர்த்தர் ஆதியிலே ஜலத்தின் மீது அசைவாடி கொண்டிருந்த பரிசுத்தாவிலே உங்களுக்கு தேவனுடைய வார்த்தை இருக்கிறது. அந்த வார்த்தைகளை பரிசுத்தாவிலே உட்கொண்டு அவரை பெற்றுக்கொண்டு நீங்கள் செயல்படுகிற பொழுது குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும், பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், உங்கள் உத்தியோகம் ஆசீர்வதிக்கப்படும். மரித்தாலும் பரலோகத்துக்கு போக முடியும், பரலோகம் அடைய முடியும். ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே 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 பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படி ஆமென் ஹalleluya அவருடைய இருதயத்தை ஆராய்ந்து அறிகிறவர், நம்முடைய இருதயங்களை ஆராய்ந்து அறிகிறவர். ஆமென் அவருடைய தீர்மானத்தின் படி அழைக்கப்பட்ட நமக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்பதை அறிந்திருக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே நாம் கேட்டதை போல ஹalleluya ஆமென் நம்முடைய குமாரர்களே ஆமென் ஹalleluya நாம் எல்லாம் வேதம் சொல்லுகிறது ஆமென் அவர் முதற் பேரானவர் ஆனார் நமக்காக. ஆமென் ஹalleluya நாமெல்லாம் சகோதரர்கள் ஆகும்படி அவர் முதற் பேரானார். ஹalleluya ஆமென் இயேசு ஆமென் பிதாவாகிய தேவனை அப்பா பிதாவே பரமண்டலங்களில் இருக்கிற பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக ஆமென் ஹalleluya அவர் மாறுவதற்கு நாம் காரணம். ஹalleluya ஆமென் ஹalleluya அவர் ஆமென் ஹalleluya ஒரே பேரானவர் முதற் பேரானார் நமக்காக
நாம் எல்லாம் சகோதரர்களாகும்படி. Hallelujah. We all become brothers and sisters because of Jesus Christ. Hallelujah. இந்த நாளிலே கேட்போமா, ஆவியானவர் சபையை நிரப்பட்டும். எல்லா கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போமா. Hallelujah. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே. ஆமென். ஹல்லேலூயா. கவலை கண்ணீர் மறக்கணும், கர்த்தரையே நோக்கணும், கற்று தாரும் ஆவியானவரே. கேட்போமாம். கவலை கண்ணீர் மறக்கணும், கர்த்தரையே நோக்கணும், கற்று தாரும் ஆவியானவரே. செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும், சொல்லித்தாரும் ஆவியானவரே. செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும், சொல்லித்தாரும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. ஹல்லேலூயா. ஷடரரதரபலபதரப ஷடரப. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது, ஆமென், ஹல்லேலூயா, நம்முடைய வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியானவர், நலமானது என்று அவர் சொல்லுகிறது பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. இந்த நாளிலே நான் ஜெபித்தா பரிசுத்த ஆவியானவர் நிரப்புவாரா என்று அல்ல. ஹல்லேலூயா. தாகத்தோடு யாரு கேட்டாலும் அவர் நிரப்புவார். ஹல்லேலூயா. ஒரு வாஞ்சையோடு. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. ரபலதர ஷடரபதர பலபா. நம்ம விட்டு கொடுப்போமா. பரிசுத்த ஆவியானவர் இந்த வேளையிலே நம்மை முழுவதுமாய் ஆட்கொண்டு நடத்தத்தக்கதாக. ஆமென். ஹல்லேலூயா. ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், அன்பினால் என்று அலங்கரியும், அன்பினால் என்று அலங்கரியும், ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அரியோரை ஆட்கொண்டு. கேட்போமா. ஹல்லேலூயா. அந்த நாளிலே அவர் ஆட்கொண்டு நடத்தத்தக்கதாக. ஆமென். எங்களை ஆண்டவரே நீ நடத்துங்கப்பா, நீ நடத்துங்கப்பா, நாங்கள் செல்லுகிறது அல்லப்பா, நீ நடத்துங்கப்பா. ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும். கேட்போமா. ஹல்லேலூயா. எல்லாரும் இந்த வேளையிலே அப்பா நிரப்பத்தக்கதாக, பரிசுத்த ஆவியானவர் நிரப்பத்தக்கதாக. ஹல்லேலூயா. ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும். ஆமென். அன்பினால் என்று அலங்கரியும், ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே, ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. கேட்போமா. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே, ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆவியான ரபஷடனா தரலதரபா. இந்த நாளிலே நடத்துங்கப்பா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவி. ஆமென். ஆவியானவரே, ஆவியானவரே, வாஞ்சையோடு கேட்போமா. ஹல்லேலூயா. கணுக்கால் அளவு போதாதையா,
முழங்கால் அளவும் போதாதையா, கணுக்கால் அளவு போதாதையா, முழங்கால் அளவும் போதாதையா. நீந்தி நீந்தி மூழ்கணுமே, நீந்தி நீந்தி மூழ்கணுமே, மிதந்து மிதந்து மகிழனுமே, நாம் மிதந்து மிதந்து மகிழனுமே. வறுமையா போதகரே, வறுமையா போதகரே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியா மிதந்து மிதந்து மகிழனும்பா. அப்பா நிரப்புங்கப்பா. லாம் தனௌஷனா தரௌதர பஹதரலாதி ரௌஷடரே அதரௌதர பலபா. இடங்கொள்ளாமல் போகுமட்டும் ஆசீர்வதிக்கிறவர், நிரம்பி வழிய செய்கிறவர். ஓ பதனௌஷடரபா, என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஜோலா பாஷடர பலபரா, ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். மாத நௌஷட ஹதரௌதர பலபர அதியாதர பஷடர பலபா. ஜீவ நதி பாய்ந்து செல்வதாக. ரண ஹதரௌஷடர பலபா. என்னை விசுவாசிக்கிறவருடைய இருதயத்திலிருந்து ஜீவ ஊற்று அமேரா பாலதரௌஷடர பலபதி ஹதரபா இப்பொழுதே புறப்பட்டு வருகிறது. இயேசுவின் நாமத்தினாலே நீ நிரம்பத்தக்கதாக, நீங்கள் ஆமென் மிதந்து மகிழத்தக்கதாக. ஓலா பாஷடர பலதிரட ஹதரடே லனதரௌஷடர பலதிரடரே லதரபா பலதரௌஷடரபா. அவர் போதிக்கிறார், சத்தியங்களை போதிக்கிறார். ஆமெரே மாதரபா, அவர் நினைப்பூட்டுகிறார். ஆமென் ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. ஹல்லேலூயா ஆமென். ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, ஆமென். இந்த நிக்கோதேமு குறித்து நீர் பேசினீர். அந்த நிக்கோதேமு ஒரு காலத்திலே ஆண்டவருடைய வந்து சத்தியத்தை கேட்டதனால் ஆண்டவராகிய இயேசுவினுடைய சிலுவையின் மரணத்தில் அடக்கம் பண்ணுவதற்கு அவன் நன்றி உடையவனாக வெள்ளை கோலத்தை கொடுத்தான் என்று பார்க்கிறோம். அப்பா, அவனும் அந்த 120 சீசர்களை கூடி இந்த பரிசுத்தாவை பெற்றுக்கொண்டு ஊழியம் செய்தார் என்று விசுவாசிக்கிறோம். அதுபோல நாங்களும் பரிசுத்த தேவனுடைய வார்த்தை உடையவர்களாக இருந்தாலும் பரிசுத்தனுடைய வல்லமையை பெற்றுக்கொண்டு நாங்கள் உயிருள்ள சாட்சியா வாழ பரலோகத்துக்கு சொந்தக்காரராக கர்த்தர் இரக்கம் பாராட்டும். இந்த நாளிலே வந்திருக்கிற அனைவரையும் திருச்சபையிலே விடுமுறை நிமித்தம் வெளியூருக்கு போயிருந்தாலும் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அப்பா, வந்த அனைவரையும் நீர் ஆஸ்வதிக்கிற தேவன். இருதயத்தில் என்ன வேண்டுதல்களோ, விசேஷமாக சொந்த தேசத்தை விட்டு வேலை நிமித்தம் இங்கே வந்திருக்கிறபடியினால் அவர்கள் விரும்புகிற அந்த கிரீன் கார்டு என்று சொல்லக்கூடிய அந்த யார் யாருக்கு வரவில்லையோ கர்த்தர் தம்முடைய பிள்ளைகள் நிமித்தம் அற்புதங்களை அதிசயங்களை செய்து அதை நிறைவேற்றுவீராக. வீடு ஆண்டரே வாஞ்சிக்கிறவர்களுக்கு வீடை கட்டி கொடுக்கிறதான கர்த்தர் ஏற்ற ஆசீர்வாதமான வீட்டை கர்த்தர் கட்டி கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. பூமிக்குரிய சகல ஆசீர்வாதம் உண்டாகட்டும். சரீரத்தில் எந்த விதமான வியாதிகளும் கொடிய நோய்களும் தாக்காதபடி நல் ஆரோக்கியத்தோடு வாழ வாழ்த்தி செபிக்கிறோம் ஆண்டவரே. மேலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரயாணங்களிலும் வீட்டு வாழ்க்கையிலையும் உத்தியோகத்திலையும் எந்த ஆபத்துகளும் விபத்தில் ஏற்படாதபடி தேவனுடைய தூதர்களை கொண்டு பாதுகாக்கிற தேவன் நம்முடைய ஜனங்களை பாதுகாப்பு கொடுத்து நடத்துங்கப்பா. பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்படுவார்களாக, சாட்சியுள்ள வாழ்க்கையை வாழ வைப்பீராக. அருமையான இந்த ஊழியத்தை நடத்துகிற உம்முடைய ஊழியக்காரரைய பாஸ் அவர்களுக்காக, ஒரு துணையவருக்காக ஸ்தோத்திரம். அவருடைய இதயத்தினுடைய நினைவுகள் எல்லா வேண்டுதல்கள் நிறைவேற்றுவீராக. இந்த திருச்சபையில் தூணாக இருந்து அவர்களுக்கு உடன் ஊழியர்களாக, உதவி ஊழியராக ஆண்டவரை நடத்துகிற ஒவ்வொரு குடும்பங்களையும் பேருவராய் ஆசீர்வதித்து உயர்த்துங்க, காத்துக்கொள்ளுங்க. உம்முடைய வருகையிலே எங்களை கைவிட்டாதபடி எடுத்துக்கொள்வதற்கு கிருபையை தாங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தை தாழ்த்தி செபிக்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென்.